தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். எமக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய ஆதித்ய குருஜி அவர்களின் பாதங்களை வணங்கி இந்த பதிவினை பதிவிடுகிறோம். நாம் இப்போது பார்க்க இருப்பது தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவானது சனிப்பெயர்ச்சிக்கான பதிவு மட்டுமே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக என்ன செய்தார், அடுத்த 2.5 ஆண்டுகள் என்ன செய்ய போகிறார் என்பதற்கான பதிவு மட்டுமே. ஆகையால் முழுமையாக கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். தனுசு ராசி குருவின் மூல திரிகோணம் ஆட்சி என்ற சிறப்பான ராசி. நியாயமானவர்களையும் நல்லவர்களையும் தனக்குள்ளே கொண்ட ராசி. குரு எப்பொழுதுமே நல்லவர். அப்படிப்பட்ட நல்ல தன்மை கொண்ட குருவை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் என்றுமே நியாயம் தவறாமை, நீதி தவறாமை என்று எண்ணத்தோடு வாழ நினைப்பவர். இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கான முழு பலனை பார்க்கலாம். அதற்கு முன் கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன செய்தார் என்பதை சிறிது பார்த்தால்தான் அடுத்த 2.5 ஆண்டுகள் என்ன செய்வார் என்பதை நம்மால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் முக்கியமாக 3ஆம் இடத்தின் உயிர் காரகத்துவமான இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் ஸ்தானமாகும். ஆகையால் இளைய சகோதர சகோதரிகளிடம் பிரச்சனைகள் இருந்து வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளிடம் பிரச்சனை, சிலருக்கோ இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, சிலருக்கு அவர்களால் செலவும் ஏற்பட்டிருக்கும். தம்பி தங்கைகளுக்கு திருமணம் செய்வது, படிப்புக்காக செலவு செய்வது, அவர்களை பற்றிய கவலை உங்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் மனதை வாட்டிக்கொண்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளை பிரியும் நிலை ஏற்பட்டிருக்கும். சிலர் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் இளைய சகோதர சகோதரிகளை பிரிந்து வாழும் நிலைமை ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கோ இளைய சகோதர சகோதரிகளிடம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் பெரிய அளவில் இருந்திருக்கும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானமும் கூட. கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியில் முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வெற்றிக்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் மிகப்பெரிய போராட்டங்களாகவே முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் வெற்றிகள் அனைத்தும் உங்கள் கண் முன்னே வேறொருவர் அனுபவிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக வெற்றி என்பது எட்டா கனியாகவே இருந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே ஜாதக விதிப்படி 3இல் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டாலும் அந்த பாவ கிரகங்கள் 3ஆம் இடத்தை கெடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு கிடைக்க இருந்த பேர் புகழ் அனைத்தும் மிகவும் தடையாகவும் தாமதமாகவுமே கிடைத்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமும் கூட. நீங்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக எடுத்த முயற்சி அனைத்தும் வீண் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிலுமே எந்த முயற்சி எடுத்தாலும் தடையும் தாமதம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். பெருமளவில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் பெரிய வெற்றி எதுவும் இன்றி சிறிய நம்பிக்கையையும் சிறிய ஆதாயத்தையுமே கொடுத்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். 3ஆம் இடம் புகழ் கீர்த்தி ஸ்தானம். சிலருக்கு புகழில் சிறிது களங்கம் ஏற்பட்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் பெற வேண்டிய பேர் புகழ் அனைத்தும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கிடைக்கின்ற 3ஆம் இடத்தின் அனைத்து நன்மைகளையும் பெரிய அளவில் கெடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தனது 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டார். 5ஆம் இடம் உயிர் காரகத்துவத்தில் குழந்தைகளை குறிக்கும் ஸ்தானமாகும். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட சனி பகவான் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் சிரமத்தை கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது, குழந்தைகள் சரியாக படிக்காமல் இருப்பது, சிலருக்கு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் மன வலியையும் மனவேதனையும் தந்து கொண்டுதான் இருந்தது. இன்னும் சிலருக்கோ குழந்தைகள் கேட்டதை வாங்கி தர முடியவில்லையே என்ற ஏக்கம், இன்னும் சிலருக்கோ குழந்தை படிக்க நினைத்த படிப்பை குறிப்பிட்ட கல்லூரியில் சேர்க்க முடியவில்லையே என்ற கவலையும் இருந்து வந்தது. இன்னும் சிலருக்கோ குழந்தைகள் படிக்கவில்லை என்று விடுதியில் சேர்த்து பிரிவை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சிலருக்கோ படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் குழந்தைகள் உங்களை பிரிந்து வெளிமாநிலம் வெளிநாடு சென்று உங்களை பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். 5ஆம் இடம் காதல் ஸ்தானமும் கூட. காதல் செய்யும் பருவத்தினர் தங்கள் காதலர்களுடன் மன வருத்தமும் நிம்மதியற்ற நிலைமையே இருந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சில சண்டைகளும் சச்சரவுகளும் பெரிய அளவில் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 5ஆம் இடம் நல்வொழுக்கம் நற்சிந்தனையை குறிக்கும் ஸ்தானமும் கூட. உங்களுடைய
நற்சிந்தனையில் சிறிது சேதம் ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் இதை நல்லதாகவே செய்கிறோம், ஆனால் நல்லது நடக்கவில்லை, இதை தவறாக செய்யலாமா என்ற எண்ணம் கூட அவ்வப்போது உங்கள் மனதை வாட்டி வந்திருக்கும். பொதுவாகவே 5ஆம் இடத்தை பாவகிரகம் தொடர்பு கொள்ளும் போது உங்கள் எண்ணமும் செயலும் தவறான வழியை நோக்கி செல்லும் என்றுதான் சொல்ல வேண்டும். தனது 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை தொடர்பு கொண்டார். 9ஆம் இடம் முக்கியமாக உயிர் காரகத்துவத்தில் தந்தையை குறிக்கும் ஸ்தானமாகும். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் தந்தை வழி உறவினர், தந்தை வழி முன்னோர் வகையில் பெரும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சிலருக்கோ தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தந்தை வழி சொத்து, தந்தை வழி உறவினர்கள், தந்தை கொடுத்த வீடு என 9ஆம் பாவகத்தின் தந்தை வழியாக வரும் அனைத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சிலருக்கோ தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும், தந்தையுடன் சண்டை சச்சரவுகளும், மோதல்களும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சிலரோ தந்தையை பிரிந்து வாழும் நிலை ஏற்பட்டிருக்கும். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தந்தையை பிரிந்து விடுதியில் வாழும் நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதே போல் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று தந்தையை பிரிந்து வாழுகிறோமே என்ற மனக்கவலையை ஏற்பட்டிருக்கும். 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானமும் கூட. பாக்கியங்கள் என்பது அந்தந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய அந்தந்த பாக்கியங்கள் தடை தாமதத்துடனே இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணத்தில் தாமதம், குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் என முக்கிய பாக்கியங்கள் அனைத்தும் தடைகளாகவும் தாமதமாகவுமே இருந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். 9ஆம் இடம் தர்மஸ்தானமும் கூட. தர்மம் என்பது கடனாகவோ அன்பாகவோ இலவசமாகவோ எவ்வாறு நீங்கள் கொடுத்திருந்தாலும் அதில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் நன்மையை செய்ய போக அது உங்களுக்கு தீமையாகவே வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறு 9ஆம் இடத்தை பார்த்து தனி பகவான் 9ஆம் இடத்தின் வழியாக உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டார். 12ஆம் இடம் அயன சயன போக ஸ்தானமாகும். விரயங்களை குறிக்கும் ஸ்தானமும் கூட. அப்படி என்றால் கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு பிரயாணங்களினால் பெரிய அளவில் தொந்தரவு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த பிரயாணம் எடுத்தாலும் தடைகளும் தாமதங்களும் மீறி சென்றாலும் அதிலும் ஏதோ ஒரு பிரச்சனை என்றுதான் இருந்து வந்தது. தூக்கத்தில் கூட நிம்மதியான தூக்கம் இல்லாத நிலைமையை தந்திருப்பார். விரயஸ்தானத்தை தொடர்பு கொண்ட சனி பகவான் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் விற்க நினைத்தாலும் அதில் பெரிய பிரச்சனைகளையும் பெரிய போராட்டங்களை தந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறாக கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து தனது இயல்பான செயலை செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் ராசிக்கு என்ன செய்வார் என்பதை விரிவாக பார்க்கலாம். வருகிற சனி பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 4ஆம் இடம் உயிர் காரகத்துவத்தில் தாயாரை குறிக்கும் ஸ்தானமாகும். அப்படி என்றால் தாயார் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். தாயார் உடல் நிலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தாய் வழி சொந்தங்கள், தாய் வழி உறவினர்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். தாய் கொடுத்த சொத்து, தாய் வழி வந்த உறவினர்கள் விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமும் கூட. பள்ளி கல்லூரி செல்லும் இளைஞர்கள் படிப்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. படிப்பில் பெரிய தடைகள் ஏற்படும் காலகட்டம் இது. பொதுவாக 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது 4ஆம் இடத்தின் நன்மைகளை பெருமளவில் குறைப்பார். அதனால் உங்கள் மதிப்பெண்ணை பெருமளவில் குறைப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையால் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக படிப்பதன் மூலம் பெருமளவில் மதிப்பெண் குறைவதை தடுத்துக் கொள்ளலாம். சிலருக்கு விரும்பிய கல்வி, விரும்பிய கல்லூரியில் சேர முடியாத நிலைமை ஏற்படும். 4ஆம் இடம் வீடு வாகனங்களை குறிக்கும் ஸ்தானமும் கூட. வீடு வாங்க வேண்டும் என்ற கனவில் இருக்கும் தனுசு ராசி நேயர்கள் வீடு வாங்குவதற்காக பெரும் போராட்டம் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சொந்த வீடு இல்லையே என்ற பெரும் கவலையை உங்களுக்கு கொடுப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். வாடகை வீட்டில் குடியிருப்பவர் கூட வீட்டு ஓனர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்படும். சிலருக்கு வீட்டை பராமரிக்க, வீட்டை புதுப்பிக்க பெரும் தொகையை செலவிடக் கூட நேரிடும். வாகனங்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. புதிய வாகனங்கள் வாங்குவோர் ஒரு முறைக்கு இருமுறை மிகவும் ஆராய்ந்து வாங்கலாமா வேண்டாமா என்ற தெளிவுடன் வாங்குவது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது. இன்னும் சிலருக்கோ பழைய வாகனங்களில் பெருமளவில் செலவுகள் ஏற்படும். பொதுவாகவே வாகனங்களை நன்கு பராமரித்துக் கொள்வதன் மூலம் பெரிய அளவில் வரும்
பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானமும் கூட. உங்கள் தனிப்பட்ட சுகத்திற்காக பெரும் போராட்டங்களும் பெரும் முயற்சிகளும் எடுக்க வேண்டியது வரும். 4ஆம் இடத்தில் அமரப்போகும் சனி பகவான் 4ஆம் இடத்தின் அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு குறைப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். தனது 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் சனி பகவான் உங்களுக்கு பெருமளவில் நன்மையை தருவார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களாக நோய் தொந்தரவுகளில் தவித்து வந்தவர்களுக்கு நோயின் தாக்கம் பெருமளவில் குறையும் என்றுதான் சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனைகள் பெருமளவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பெரிய கடனில் இருப்பவர்கள் பெரும் தொகையை திருப்பிக் கொடுத்து சில நிம்மதியான நிலைமையை ஏற்படுத்துவார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு எதிரிகளின் பயமும் தொந்தரவும் இன்றி நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே 6ஆம் இடத்தை பாவகிரகம் தொடர்பு கொள்ளும் போது நோய், எதிரி, கடன் போன்ற விஷயங்கள் பெருமளவில் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களாக தீராத நோய், தீராத கடன் ஆகியவை பெருமளவில் குறையும் என்றுதான் சொல்ல வேண்டும். தனது 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் ஆகும். 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் சனி பகவான் உங்கள் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளை தருவார் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் நிறுவனத்தையும் உங்கள் தொழிலையும் வேறொருவரை நம்பி விடுவது ஆபத்தில் முடியக்கூடும். எனவே முடிந்தவரை மிகவும் கவனமாக உங்கள் நிறுவனங்களை பார்த்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சிறிது போராட்டங்கள் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உரிய இடத்தில் கடன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தொழிலுக்காக வாங்கிய இடம், கேட்ட அனுமதி ஆகியவை சிறு சிறு பிரச்சனைகளில் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஏமாற்றமான காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் மிகவும் கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து தொழிலை தொடங்குவது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது. கோச்சாரத்தில் சனி பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, எந்த வீடுகளை பார்க்கிறாரோ அந்த வீடுகளினால் ஏற்படும் நன்மை சிறிதளவு சேதப்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். தனது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை தொடர்பு கொள்கிறார். எப்பொழுதுமே சனி பகவான் கோச்சாரத்தில் ராசியை தொடர்பு கொண்டால் உங்கள் எண்ணம் கலக்கத்தில் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். எதையுமே எளிதில் முடிவெடுக்க முடியாமல் மனக்குழப்பம் ஏற்படும். சுறுசுறுப்பாக இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் தனது சுறுசுறுப்பு குறைவதை உணர முடியும். சனி பகவான் ராசியை தொடர்பு கொள்வதால் நீங்கள் எதையோ இழந்து விட்டது போல் எண்ண தோன்றும். இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணத்தில் தெளிவற்ற நிலைமையும் எதையும் துணிந்து செய்ய முடியாத நிலைமையையும் தருவார். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலையிலும் மனநிலையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களை கலங்க வைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் யோக தசா புத்திகள் நடக்குமே ஆனால் சனி பகவானால் ஏற்படும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் பெருமளவில் கட்டுக்குள் இருக்கும் என்று உங்கள் ஜாதகப்படி 6-8 தசா புத்திகள் நடக்குமே ஆனால் வர இருக்கும் துன்பங்களிலும் துயரங்களிலும் இருந்து பெருமளவு உங்களை காத்துக்கொள்ள அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடும் பௌர்ணமி தோறும் தெய்வ வழிபாடும் செய்து வந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இன்றி சிறப்பாக வாழலாம். இந்த பதிவில் இதுவரை நாம் பார்த்தது சனி பெயர்ச்சிக்கான பதிவு மட்டுமே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக என்ன செய்தார், அடுத்த 2.5 ஆண்டுகள் என்ன செய்வார், இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் இடங்களை எவ்வாறு பாதிப்பார் என்பதற்கான பதிவு மட்டுமே. மற்ற அனைத்து கிரகங்களும் உங்கள் ராசிக்கு என்ன செய்யும், எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை வேறொரு பதிவில் ஆண்டு ராசி பலனாக பதிவிட்டுள்ளோம். அதனை நீங்கள் முழுமையாக பார்த்துக் கொள்ளலாம்.